ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி டின்னருக்கு ரெண்டுக்குமே ஈஸியாக செய்ய வேண்டிய மாதிரி ஒரு ரெசிபி உருளைக்கிழங்கு ரொட்டி தான் செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இது 250 கிராம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு லேசான சுடு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்க வேணும். 5லேருந்து 7 நிமிஷம் பிணைஞ்சிங்கன்னா இது மாதிரி மாவு நல்லாவே சாஃப்டாக வரும். இப்போ இதில் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு இதை அப்படியே மூடி எடுத்து வச்சுடுங்க. நாங்கள் உள்ளுக்கு வைக்கிற ஃபில்லிங் செய்ய காட்டிக்குமே மாவு இப்படி இருக்கட்டும். உருளைக்கிழங்கு ஃபில்லிங் செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அது சூடாக இருக்கக்குள்ளே இது மாதிரி மேஷ் பண்ணிக்கொண்டேன். சூடாக இருக்கக்குள்ளே மேஷ் பண்ணுறது ஈஸி. சின்ன சின்ன துண்டுகள் இல்லாத மாதிரி நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயினத்துக்கு போகிறோம். இல்லை 4-5 வெள்ளைப்பூடை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்திருக்கிறேன். வெள்ளைப்பூடோட பச்சை வாசம் போக்காட்டிக்குமே வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்திருக்கிறேன். இதோடவே 2-3 பச்சை கொச்சிக்காவும் சின்னதாக வெட்டி சேர்த்திருக்கிறேன். எல்லாத்தையுமே எவ்வளோத்துக்கு எழுமோ அவ்வளோத்துக்கு ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. நான் ஏண்டு மறுவா சொல்கிறேன். இந்த மாதிரி வதக்கினதுக்கு போகிறோம். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் மட்டும் சேர்த்திருக்கிறேன். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படி இல்லாட்டி மிளகாய் தூள் உங்களுக்கு எது ஆசையோ அது மாதிரி சேர்த்துக்குறையிலும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கினதுக்கு பிறகு நாங்கள் மேஷ் பண்ணி வச்சிருக்கிறோம்னா உருளைக்கிழங்கு அதையுமே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கினதுக்கு பிறகு நான் இதில் சின்னதாக வெட்டின கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கிறேன். கொத்தமல்லி இலை இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கருவேப்பிலை இருக்கு தானே, அதை எடுத்து சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவரும் மிச்சமே நல்லா இருக்கும். இப்போ எங்களோட உருளைக்கிழங்கு ஃபில்லிங் நாங்கள் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் நேரம் ஊறி இன்னமுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது மாதிரி இதை ஒரு தைனம் பிணைஞ்சதுக்கு போகிறோம். உங்களுக்கு தேவையான போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஒர்க்கிங் போர்டில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு அதில் ஒரு பங்கு மாவையும் வச்சு மேலாலையும் மாவு தூவிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கையிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு ரோல் பின் அப்படி இல்லாட்டி உங்களோட கையாலேயே ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. மெல்லிசாவானா கொஞ்சம் கூட தடிப்பமாகவே இருக்கட்டும். இப்போ இதில் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஃபில்லிங் இருக்கேன்னா அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதை ஒரு ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கெல்லாம் வெளியே வராமல் அப்படி இருக்கும். இப்போ இதை கையால் ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரோல் பின் வச்சு மெதுவாக இதை செஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ண சொன்னது, வெங்காயமெல்லாம் சின்னதாக வெட்ட சொன்னது இதனால தான். பெருசாக இருந்தால் இது மாதிரி நாங்கள் ரோல் பண்ண போக்கல எல்லா கறியுமே வெளியே வர பார்க்கும். அதனால் சின்னதாக வெட்டினனால எங்களுக்கு இது மாதிரி ஷேப்புக்கு செஞ்சு குறையிலும். ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடாவினதுக்கு பிறகு நாங்கள் தட்டி வச்சிருக்கிற ரொட்டியை பேனில் போட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி போடுங்க. இந்த ரொட்டி வந்து ஆறினத்துக்கு பிறகு கொஞ்சம் ஹார்டாவினமாய் ஆகும். அதனால் என்ன செய்யுங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லாட்டி எண்ணெய் பூசிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ மிச்ச நேரத்துக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு டிப் என்னன்னா, நீங்கள் ரொட்டி சுட்டதுக்கு போகிறோம் அந்த பேனை ஒரு டிஷ்யூவால் இல்லாட்டி துணியால் தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த ரொட்டி சுட போக்கல அது அந்த கருப்பு கலராக தீயாமல் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு ரொட்டி ரெடி. இந்த ரொட்டிக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற உருளைக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.